எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். முதலிலே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே பாபநாசம் தொகுதியிலே போட்டியிட்ட எனக்கு அந்த வாய்ப்பை நல்கிய எங்களுடைய சமுதாய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களுக்கும் கூட்டணி கட்சிகளாக இருந்து சிறப்பாக தேர்தல் பணியாற்றிய திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய திராவிட முற்போக்கு கழகம், தமிழர் தேசம் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதைவிட குறிப்பாக அந்த தேர்தல் பிரச்சாரத்திலே முழுமையாக ஈடுபட்டு அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளராக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலே பணியாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய நவாஸ்கனி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு தேர்தல் பிரச்சாரத்திலே வருகை தந்து பிரச்சாரம் செய்த முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முதன்மை துணைத் தலைவர், பொருளாளர், அதைவிட குறிப்பாக அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையிலே மகத்தான 16 தலைவர்களுடைய புகைப்படங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அதிலே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மகத்தான தலைவர் அவர் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தாளருடைய புகைப்படமும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அதிலே கீழே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு வாசகம், கண்ணிய அரசியலை கட்டி காப்போம் என்ற அடிப்படையிலே என்னுடைய உரையை மிகுந்த கண்ணியத்தோடு, நன்றி உணர்வோடு, பொறுப்புணர்வோடு இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்பது ஒரு மகத்தான வரலாற்றை பின்னணியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம். 1948ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி சுதந்திரத்திற்கு பிறகு இந்த இயக்கம் இந்தியாவில் தொடரப்பட வேண்டும், சிறுபான்மை சமுதாயத்தினுடைய குரலாக ஓங்கி ஒலிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டு கடந்த 80 ஆண்டு காலமாக மிக பொறுப்புணர்வோடு, அதுவும் குறிப்பாக பாராளுமன்றத்தில் 1952 முதல் இன்று வரை தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு நாட்டினுடைய நன்மைக்காக, அதுவும் குறிப்பாக 3 முக்கியமான கொள்கைகளை, தேசிய ஒருமைப்பாடு, சமய நல்லிணக்கம், சிறுபான்மையினோர் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் குரலாக இந்த இயக்கத்தினுடைய பிரதிநிதிகள் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் முஸ்லிம் லீக் வரலாறு என்பது சுதந்திரத்திற்கு முன்பே, இந்த சுதந்திரத்திற்காக நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் அவர்களோடு சேர்ந்து பயணித்த ஒரு இயக்கம். சமத்துவம் கண்டு சமூக நீதி காப்போம் என்று இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபைக்கு சென்றதே ஒரு வரலாறு. சுதந்திரத்திற்கு முன்பு 1946ஆம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபைக்கான ஒரு தேர்தல் நடந்த போது அன்று இருந்த ஒரு சூழ்ச்சியின் காரணமாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு தொகுதி மறுக்கப்பட்டது ஒரு வரலாறு. அந்த நேரத்திலே முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர்கள்
முஸ்லிம் லீக்கினுடைய ஒதுக்கீட்டிலே வங்காளத்திலே அண்ணல் அம்பேத்கரை அவர்கள் நிறுத்தி வெற்றி பெறச் செய்து அரசியல் நிர்ணய சபைக்கு அனுப்பியது ஒரு வரலாறு. அதுபோல இங்கே படமாக இருக்கக்கூடிய பல தலைவர்களோடு நெருங்கி அரசியல் கண்ணியத்தை அனைத்து சமுதாயத்துக்காக செய்த வரலாறு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கிற்கு உண்டு. 1962 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்த கண்ணிமிகு காகிதம் இல்லத்தவர்கள் முதலாக 1967 ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இங்கே உருவான போது துணை நின்ற இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கண்ணிமிகு காகிதம் இல்லத்தவர்கள். அதோடு மாத்திரமல்ல, 1977 ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதன்முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற போது அந்த அணியிலே இடம்பெற்று அந்த வெற்றிக்கு உதவி செய்ததும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். அதைவிட இந்த நேரத்திலே மிக குறிப்பாக ஒரு தகவலை சொல்ல வேண்டும். சுதந்திர இந்தியாவிலே முதன்முறையாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கிற்கு 10 தொகுதிகளை ஒதுக்கி பெரிய மனதோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புரட்சி தலைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல வேண்டும். 1977 ஆண்டு முஸ்லிம் லீக் அதுக்கு முன்னாடி எங்கேயுமே இத்தனை சீட்டுகள் கிடைச்சது அன்னையிலிருந்து வரைக்கும். 1977 ஆண்டு புரட்சி தலைவர்கள் 10 தொகுதிகளை ஒதுக்கிய ஒரு வரலாறு உண்டு. அதன் பிறகு புரட்சி தலைவர் அம்மையார் அவர்களோடு அணி சேர்ந்திருக்கிறோம். அதன் பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோடு, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோடு அணி சேர்ந்து இந்த மண்ணுக்கு இந்த திராவிடத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய வகையிலே, தமிழை போற்றக்கூடிய வகையிலே அனைத்து சமுதாய மக்களோடு இணக்கத்தோடு, அதுவும் சிறுபான்மை மக்களுடைய உரிமைக்காக தொடர்ச்சியாக இந்த இயக்கம் நடைபெற்றுக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருப்பது நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தாங்கி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு. எங்களுடைய தலைவர் பேராசிரியர் தகைசால் தமிழர், நாங்கள் எல்லாம் அன்போடு முனீருல் மில்லத் என்று அழைக்கக்கூடிய காதர் மொய்தீன் அவர்கள் எப்போதும் எங்களுக்கு பாடம் நடத்தும் போது, ஒரு கையிலே அருள்மறை திருக்குரானை தாங்கி பிடியுங்கள், மறு கையிலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தாங்கி பிடியுங்கள் என்று சொல்வார்கள். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது அதை கையெழுத்திட்டவர்கள் 284 பேர். அதில் 4 பேர் முஸ்லிம் லீக்கினர். அதில் ஒருவர் தான் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள். அவர் அரசியல் நிர்ணய சபை சட்டத்தை உருவாக்கியது மாத்திரமல்ல, இந்த சென்னை மாகாணத்தினுடைய சட்டசபையிலே சுதந்திரத்திற்கு பிறகு முதல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்ததும் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் தான். அந்த 1951 வரை இருந்த அந்த சென்னை மாகாண சட்டசபையிலே இந்த நாட்டினுடைய நலனுக்காக நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, சேலம் உருக்காலை போன்றவைகளெல்லாம் உருவாவதற்கு அடித்தளமிடக்கூடிய அளவிற்கு கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் இங்கே பல்வேறு தகவல்களை இந்த தமிழகத்தினுடைய எழுச்சிக்காக அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அதைவிட குறிப்பாக இந்த முஸ்லிம் லீக் இயக்கம் என்பது கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் தலைமையிலும், அதனைத் தொடர்ந்து 25 ஆண்டு காலம் சிந்தனை செம்மல் சிராஜுல் மில்லத் என்று அழைக்கக்கூடிய அப்துல் சமத் அவர்கள் தலைமையிலும், தற்போது சுமார் 25 ஆண்டு காலம் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் தலைமையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிந்தனை செம்மல் சிராஜுல் மில்லத் அவர்கள் இடஒதுக்கீடு பற்றி பல்வேறு தகவலை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். 1985 ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சராக புரட்சி தலைவர் இருந்தபோது முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற முதல் கோரிக்கையாக, முஸ்லிம் லீக் வரலாறு 1906 இடஒதுக்கீட்டுக்காக துவக்கப்பட்ட இயக்கம் தான். இருந்தாலும் 1985 ஆண்டு இதே அவையிலே சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் அவர்கள் இடஒதுக்கீடு இஸ்லாமிய மக்களுக்கு வேண்டும் என்பதை பதிவு செய்ததோடு மாத்திரமல்ல, அதே ஆண்டில் ஒரு முஸ்லிம் லீக்கோட பெருந்தலைவர், சமுதாயத்தோட தலைவராக இருந்தாலும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரி கோயில் உட்பட பல்வேறு சகோதர சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக எழுச்சிக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தவர் என்பதையும் நாம் மறுக்க இயலாது. இன்று நான் சிறுபான்மை நலத்துறையுடைய அமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறேன். இந்த அமைச்சகம் உருவானதற்கு ஒரு வரலாறு உண்டு. 2004 ஆண்டு UPA 1 கவர்மெண்ட் உருவாக்கப்பட்ட போது அதில் அங்கம் வகித்தது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். கேரளத்திலே இருக்கக்கூடிய 20 நாடாளுமன்ற தொகுதியிலே ஒரு தொகுதியிலே தான் நமது அணி என்று வெற்றி பெற்றது. அதனுடைய தலைவராக முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர் அகமது சாஹிப் பதவியேற்று அமைச்சராகவும் பதவியேற்ற போது
அன்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களும் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது நம்ம வைத்த குறைந்தபட்ச செயல் திட்டம் யூபிஏல முஸ்லிம்கள் மற்றும் சிறுபான்மை சமுதாய மக்கள் கல்வி, வேலை வாய்ப்பு, சமுதாய சூழ்நிலை மிகவும் பின்தங்கிய சூழ்நிலை இருக்கிறார் என்ற காரணத்தினால் ஒரு கமிட்டி உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அமைக்கப்பட்டதுதான் சச்சார் கமிட்டி. அந்த சச்சார் கமிட்டி பரிந்துரை தான் அது நாடெங்கிலும் சுற்றி வந்து பல்வேறு ஆய்வுகளை செய்தது. பிறகு அவர் சொன்ன முக்கியமான தகவல், சிறுபான்மை சமுதாயம், அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் பட்டியலின சமுதாயத்தை விட கல்வி, வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்திலே மிக கீழான நிலையில் இருக்கிறது. அதற்கென சில திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த 2007ஆம் ஆண்டு இந்த சிறுபான்மை நலத்துறை உருவாக்கப்பட்டது. இன்று அந்த சிறுபான்மை நலத்துறையின் சார்பிலே அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய மிகப்பெரிய நல்வாய்ப்பை வரலாற்றில் முதன்முறையாக 60 ஆண்டு கால இந்த அரசியலிலே 80 ஆண்டு கால சுதந்திர வரலாற்றிலே முதன்முறையாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கிற்கு அழைத்து நான் இன்று அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறேன். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், முன்னணி தலைவர் பெருமக்களுக்கும், அமைச்சர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். சர்ச்சைக்குரிய விஷயம் பேசணுங்கிறது இல்ல, சில தகவலுக்காக மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்த பிறகு அந்த ஒரு வார காலங்கள் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நாம் பட்டியலிட வேண்டிய தேவையில்லை, உலகம் அறிந்த ஒன்றுதான். இருந்தாலும் இந்த ஆட்சிக்கு நாம் ஆதரவளித்த போது நாட்கள் தாமதிக்கக்கூடிய நேரத்திலே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசின் காரணமாக ஆளுநர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்ற ஒற்றை காரணத்தை கொண்டு இந்த ஆட்சிக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆதரவளிப்பது என்ற முடிவெடுத்த பிறகு மே 10ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக மே 11ஆம் தேதி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தலைமை அலுவலகத்துக்கு அவர் வருகிறார்கள். மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் எங்கேயுமே மைக்கு பிடிச்சி பேசல. முதன்முறையா இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வந்த ஆபீஸ்க்கு வரும்போது அவங்க பேசுறாங்க. இதுல இன்னொரு செய்தியை சொல்லணும். 80 வருட காலம் சுதந்திர இந்தியாவில் முஸ்லிம் லீக் அரசியல் பண்ணி இருக்குது. எத்தனையோ முதலமைச்சர்கள் உருவாக காரணமாக இருக்கக்கூடிய இந்த இந்தியன் முஸ்லிம் லீக் இதுவரைக்கும் முதலமைச்சராக இருந்தவர்கள் முஸ்லிம் லீக் அலுவலகத்துக்கு வந்த வரலாறு கிடையாது. முதன்முறையாக வருகை தந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். வந்ததோடு மாத்திரமல்ல, அப்போ நம்முடைய கோரிக்கைகள்லாம் அங்க சொல்றோம். மே 11ஆம் தேதி முதலமைச்சர் அடுத்த நாள் அப்ப உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கோம், ஆளுநர் ஆட்சி வந்திருக்க கூடாதுங்கிற அடிப்படையில் நாங்க சொன்னதன் அடிப்படையில் அங்க பேசின ஒரு சில நிமிடங்களிலே அவர் சொன்னாரு, இந்த தமிழ்நாட்டின் நலனுக்காக லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி நிச்சயமாக நடைபெறும். அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடு இல்லாமல் குறிப்பாக ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக சிறுபான்மை மக்களுடைய நலன் காக்கக்கூடிய அரசாக இருக்கும் என்ற உறுதிமொழியை அந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அலுவலகத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்கே தெரிவித்தார்கள். அந்த வகையிலே அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வு கூட்டங்களிலே முன்னணி அமைச்சர் பெருமக்களிடத்திலே உரையாடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பெறும்போது இந்த ஆட்சி சரியான திசையை நோக்கி தமிழக மக்கள் எதற்காக ஏங்கி தவித்தார்களோ, எதையெல்லாம் நடக்க வேண்டும் விரும்பினார்களோ அதையெல்லாம் நடத்தி காட்டிட வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அதை நோக்கி பயணிக்க இன்று தயாராக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நிச்சயமாக ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தி தந்த இந்த தேர்தல் மாற்றத்தை விரும்பி வாக்களித்த இந்த மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியாக இந்த ஆட்சி அமைந்திடும் என்பது உறுதி. அதோடு நேற்றைய தினம் மானிய கோரிக்கையிலே 11 மிக முக்கியமான திட்டங்களை நாம் அறிவித்திருக்கிறோம். அதை குறிப்பாக மட்டும் உங்களுக்கு சொல்லி சென்றதனால் சில தகவல்களை கூடுதலாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. சிறுபான்மை சமுதாய மக்கள் பொருளாதாரத்தில் கீழே இருக்கக்கூடியதுனால அவங்களுக்கு தனியா ஒரு பட்டியல் எடுத்து வருஷத்துக்கு 2500 பேர் தேர்வு எடுத்து கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான பட்டியல் இருக்கு. என்னென்ன மாதிரி தொழில் வாய்ப்புகள், பயிற்சிகள் கொடுக்கலாம்ங்கிற அந்த வாய்ப்புகளை கொடுத்து 10,000 சிறுபான்மை சமுதாய கிறிஸ்தவ, முஸ்லிம் மற்ற சமுதாய மக்களுக்கு
அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்குறதுக்குன்னு 10 கோடி ரூபாய் நிதி இன்னைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சமய நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கு, பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு, விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துவதற்கு சமுதாய கூடங்கள் 5 மாவட்டங்களிலே அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே, அதுவும் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே 10 கோடியிலே 5 சமுதாய கூடங்கள். அதே போல முஸ்லீம் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வயதுக்கு வந்துட்டா உயர் படிப்பு போறது குறைச்சங்கிறதுனால அவங்களை ஊக்குவிக்கணுங்கிற அடிப்படையில் 9வது 10வது படிக்கும் போதே வருஷத்துக்கு 2000 ரூபாய் ஒரு ஊக்கத்தொகை. இது எதுக்கு உதவுங்கிறதுல இருக்கிறவங்க ஒரு கிஃப்ட் அமௌண்ட் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் புதிதாக, ஆனால் அதுக்கு 8.28 கோடி செலவிலே அந்த திட்டம் அறிமுகப்படுத்துகிறது. அதைவிட குறிப்பா கல்லூரி படிக்கக்கூடியவர்கள் பொருளாதார சூழ்நிலையில் படிக்க போகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அது சிறுபான்மை சமுதாயத்திற்கு கல்வியிலே பின்தங்கி இருக்கிற என்ற காரணத்தினால் இளங்கலை பட்டப்படிப்பிற்கு, பட்டப்படிப்புனா ஏதோ இல்ல, மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல் போன்ற படிப்புக்கு அரசு கல்லூரியிலோ அரசு உதவி பெறும் கல்லூரியிலோ தனியார் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டில் படித்தாலும் அவர்களுக்கு அந்த அரசு கல்வி கட்டணத்தை அரசே இருக்குங்கிற அறிவிப்பு நேற்று கொடுத்திருக்கோம். அதற்கு இந்த ஆண்டுக்கு மட்டும் 20 கோடி, வரக்கூடிய நாட்கள் அவங்க 2 செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகும்போது இந்த எண்ணிக்கையும் தொகையும் உயருங்கிறது சொல்லிக்கிறோம். அதே போல சிறுபான்மை துறையினர் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள் 5 மாவட்டங்களில் தான் அதுக்கான அலுவலகம் இயங்குது. ஆனால் நிறைய மாவட்டங்களில் இந்த டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது இல்லாத காரணத்தினால் இப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களை சேர்த்து புதிதாக 10 மாவட்டங்களில் இந்த துறை ஏற்படுத்தப்பட போறது. ஏன்னா ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் கொடுக்கிறோம், சரியான முறையில் மக்களுக்கு சென்று சேரணும்னா அந்த துறை இயங்கினாதான் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் 10 மாவட்டங்களுக்கு 4.45 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிறுபான்மை ஆணையம் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு 10-11 பேர் கொண்ட கமிட்டி இருக்காங்க. அவர் செயல்படுறதுக்கான நிதி ஒதுக்காதனால எந்த பணிகள் நடக்காம இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்கள் ஆய்வுக் கூட்டங்கள் தொடர்ச்சியாக செய்வதற்கு 63 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேவாலயங்களை புனரமைப்பதற்கு 2016-17 ஆண்டிலே 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட வரைக்கும் 5.25 கோடி நிதி செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் மீதம் இருக்கக்கூடிய 1.5 கோடி நிதியையும் அந்த தேவாலயங்கள் புனரமைப்பதற்கு செய்ய வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக ஆய்வுக் கூட்டங்களை சொல்லி வருவது போல தொன்மையான தேவாலயங்களை புனரமைப்பதற்கு, அதாவது 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய தேவாலயங்களை புனரமைப்பதற்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.